வீதியில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் முதலாளியாய் மாறியது எப்படி? நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தான். வழியில் போகிறவர்கள் வருகிறவர்களிடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பது இவனது வழக்கம். அதேபோல் அநேகர் அவனுக்கு காசு கொடுத்து சென்றனர். நாட்கள் பல கடந்து சென்றன. இவன் தனது வழக்கத்தை மாற்றவே இல்லை. ஓர் நாள் வந்தது. ஒரு மனிதர் இந்த பிச்சைக்காரனை கவனித்துக் கொண்டிருந்தார். கையில் ஒரு பெரிய பையுடன் அவரது அருகில் சென்றார். அந்த பையை அவனுக்கு முன்பதாக நீட்டினார். அந்த பிச்சைக்காரனோ நமக்கு ஏதோ பெரிதாக ஒன்று கிடைக்கிறது என்கிற ஒரு ஆனந்தத்தில் அந்த பையினை வாங்கினான். அதில் காசு இல்லை, தங்க பொருளோ எதுவுமே இல்லை. அவன் எண்ணியபடி அதில் ஒன்றுமில்லை. மாறாக அதில் பழங்கள் நிறைய இருந்தது. தான் உண்ணுவதற்காக கொடுத்திருக்கிறார் போல என்று அவன் எண்ணினான். அந்த மனிதர் அந்த பிச்சைக்காரரின் காதுகளில் ஏதோ ஒன்றினை பேசினார். அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அந்த பிச்சைக்காரரின் மனநிலை மாறியது. தனக்கு வேண்டிய பழங்களை அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டது போக மீதமிருந்த பழத்தினை அவன் விற்பனை செய்தான். விற்பனை செய்த காசுகளை கொண்டு மீண்டும் பழங்களை வாங்கினான். அதையும் விற்றான். அதில் கிடைத்த லாபத்தை வைத்து மீண்டும் பழங்களை வாங்கினான், விற்றான். இப்படி அந்த வழியில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் பழங்களை விற்கிற விற்பனையாளராக மாறினான். வீதியில் நின்று விற்றவன் கடை ஒன்றை ஆரம்பித்தான். பழக்கடையின் முதலாளியானான். அநேகருக்கு வேலை வாய்ப்பினை கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கை நிலை மாறியது. அந்த மனிதன் அந்த காதுகளில் சொன்ன அந்த வார்த்தை தான் அந்த பிச்சைக்காரரை முதலாளியாக மாற்றியது. அந்த மனிதர் அப்படி என்ன சொல்லியிருப்பார்? ஏதோ ஒரு உற்சாகமான வார்த்தைகள். அந்த உற்சாகமான வார்த்தைகள் பிச்சைக்காரனை கூட முதலாளியாக ஆக்கியது. நீங்களும் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும். நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடியும். ஆனால் வருங்காலத்தை நீங்கள் விரும்பும்படி உருவாக்கிட உங்களால் நிச்சயம் முடியும்.